பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுபி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள் அடங்கிய உயர்ந்த ஒரு விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்பொழுது பகவத்கீதையில் 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சாங்கிய யோகம் பார்த்து வருகிறோம். தேகம் நிலையானது அல்ல, நிச்சயமாக அழியும். ஆத்மா என்றுமே அழிவதில்லை. இந்த தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மா இந்த தேகம் விழுந்த பின்னாடி மறுபடியும் மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. முதல்ல இந்த தேகத்தின் மற்றும் நம் வாழ்வினுடைய நிலையாமையை முதலில் அர்ஜுனனுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் கீதாச்சாரியர். இப்போ 2வது அத்தியாயத்தில் 57 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். 2வது அத்தியாயம் 58வது ஸ்லோகம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷ இந்திரியாணி தேப்யஸ் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இது 58வது ஸ்லோகம். அதாவது எப்படின்னா, ஆமை, அதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆமைன்னு சொன்னாலே இந்த உலகத்துல இறைவனுடைய படைப்புல மிக அபூர்வமான விஷயத்தை உள்ளடக்கியது இந்த ஆமை. ஆமையினுடைய உணவு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பாசியெல்லாம் இருக்குல்ல, அங்கங்க தண்ணியில, அந்த பாசியை சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடியது. ஆமையில அப்படி என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய குழந்தைகள் எங்கோ சென்று கொண்டிருக்கும். அப்போ ஒரு பசி நேரம், உணவு அருந்தும் நேரம். இப்போ அந்த குழந்தைக்கு உணவு கொண்டு போய் கொடுக்குமா? அல்ல, ஐயா பசியோடு இருக்குமே என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தாய் ஆமை நினைத்தாலே தன்னுடைய குழந்தைகள் பசியாறிவிடும். பாருங்க, இந்த அபூர்வமான சக்தி வேற எந்த பிராணிக்கும் இல்லை. இறைவனுடைய சிருஷ்டியில எவ்வளவோ வினோதங்கள் இருக்கின்றன. நினைத்தவுடன் பசியாறக்கூடிய ஒரு அற்புதமான, அதாவது தாய் நினைத்தால் குழந்தைகள் பசியாறிவிடும். அப்பா வயிறு நிரம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சக்தி மனிதனுக்கு மட்டும் இருந்தால் இந்த வெளியே போய் ஓடி ஆடி இன்னும் வேணும் என்கின்ற ஆசையெல்லாம் துறந்து பாருங்க, பசி நினைத்தாலே பசியாறக்கூடிய சக்தி ஆமைக்கு இருக்கிறது. இப்போ என்னன்னா, ஆமைகிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அங்கங்களை எல்லாம் வெளியே அப்படியே விட்டபடி அது ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும். சரி, ஒருவேளை திடீர்னு தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது தன்னுடைய அனைத்து அங்கங்களையும் பாருங்க, அந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டுக்குள்ள இழுத்து கொள்ளும், அங்கங்களை உள் இழுத்து கொள்ளும். இந்த ஒரு அபூர்வமான சக்தி ஆமைக்கு உண்டு. அப்படி தன்னுடைய அங்கங்களை எப்படி தன்னுள் இழுத்து கொள்கிறதோ ஆபத்து காலத்தில், அப்போ எப்போ நம்மளுடைய புலன்கள் அந்த புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து நாம் விலகிக் கொள்கிறோமோ, தம்மை தூண்டுவதாக இருந்து நம்மளை தவறான பாதையில் இழுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் நம்மை எப்பொழுதெல்லாம் என்ன சொல்லுது கண்ணில் படுகிறதோ, நம்மை தூண்டுகிறதோ, அந்த நேரத்தில் ஒரு ஆமை தன்னை அந்த ஓட்டுக்குள் தன்னுடைய அங்கங்களை இழுத்து கொள்வது போல நாம் அந்த மாயையில் சிக்கிவிடாமல் நம்மளுடைய இந்திரியங்களை நம்மளுடைய தேகத்துக்குள் இழுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமையை உதாரணம் காமிச்சு, இப்போ கண்கள் பார்க்கின்றது பலவிதமான தேவை அற்ற விஷயங்களில் அது கவனம் செலுத்துகிறது.
கேட்கக்கூடாதது கேட்கிறது காது, சாப்பிடக்கூடாதது சாப்பிடுறது. இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தர்மத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் மேலேயே ஈர்ப்பு ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஈர்ப்பு ஏற்படும் பொழுது இது தவறு என்பதனை உணர்ந்து நாம் அந்த இந்திரியங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நிலையினை நாம் எய்துவிட வேண்டும். அதற்கு முதலில் நம் மனம் இது தவறு என்பதை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த தவறு என்று தெரிந்தால் அதிலிருந்து விலக வேண்டும். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும், நம்மளுடைய பாதையை மாற்றிவிடும். இந்த எச்சரிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்படி எவன் ஒருவன் இந்த புலன்களை அடிமையாக்கக்கூடிய தீய விஷயங்களை கண்டவுடன் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறானோ அவனே வாழ்க்கையினுடைய பக்குவ நிலையை எய்துகிறான். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா கெட்ட விஷயங்களுடைய ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி. அவ்வளவு எளிதில் மறக்க முடியாதது. அது என்னை பண்ண அதை நினைக்க வச்சு அந்த மயக்கத்திலிருந்து நம்மை வெளியே வர முடியாதபடி ஒரு அடிமைத்தனத்தை செய்து விடுகிறது. இதற்கு நாம் உதாரணம் நிறைய சொல்லலாம். ஆரம்பத்தில் சும்மா போய் வேடிக்கைத்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செல்கின்ற சிலர் அந்த இடத்துக்கு பாருங்க போகலைன்னா வாழ்க்கையே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு அடிமைப்பட்ட எத்தனையோ பேர்களை நாம பார்த்திருக்கோம். அந்த மயக்கத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியல. அதற்கு உதாரணம் எவ்வளவோ. ஏன்னா பகவத்கீதை சொல்லும் போது ஏன் தவறான விஷயங்களை ரொம்ப அளவுக்கு விஸ்தாரம் பண்ணணும். அந்த நேரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது தவறு என்று தெரியும், ஆனால் நம்மளை அறியாமல் நம்ம அந்த விஷயத்துக்கு நகர்த்தி செல்கிறது பாருங்களா, அதுதான் அந்த விஷயம். அந்த ஆக்கர்ஷண சக்தி நம்மை அறியாமல் நம் கால்கள் அந்த இடத்திற்கு பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். தவறு என்று தெரிந்தவுடன், ஆபத்து என்று தெரிந்தவுடன், இது நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுக்கக்கூடியது என்று தெரிந்தவுடன் ஆமையானது தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் தன்னுள் இழுத்துக் கொள்வது போல இது தவறு என்று சிறிய அளவில் தெரிந்த உடனே நாம் அந்த இடத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இறைவன் பலவற்றை நம் கண்முன் நிழலாட்டுகிறார். இதிலிருந்து நாம் பாடங்களை பயின்று கொண்டு நம் வாழ்க்கையை நாம் சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பக்தர்களே, அடுத்த ஸ்லோகம் 59வது ஸ்லோகம். விஷயா வினிவர்தந்தே நிராகாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்வா நிவர்த்ததே. பாரு, இந்த உடல், அந்த ஆத்மா அந்த புலன் இன்பங்களில் இருந்து போகாதே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தினாலும் அந்த இழுக்கக்கூடிய அந்த சுவை பாருங்க அப்படியே இருக்கும். இங்க பாருங்க, விலகுவது வேறு, அதிலிருந்து விடுபடுவது வேறு. இன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னா நாளைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பல நாட்கள் இந்த தப்பான காரியத்தை செய்திருக்கிறேன், சரி இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் அந்த பக்கம் போகாம இருக்கிறதுங்கிறது ஒண்ணும். அந்த முடிவு எந்த அளவுக்கு நம்மிடம் ஸ்திரமாக இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ தேவையில்லாத ஒரு விஷ செடியானது வளர்க்கிறது என்றால் மேலாக கிள்ளிவதால் எந்த பிரயோஜனம் இல்லை. அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டேதானே இருக்கும். அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வேரோடு பிடுங்காத வரையில் அந்த விஷயம் நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். மேலோட்டமாக ஒரு சிந்தையில் ஏதோ ஒரு நாள் நான் அதை தவிர்த்து விட்டேன், நான் பக்குவ நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இல்லை. சில நாட்கள், சில வருடங்கள், சில மாதங்கள் அந்த விஷயத்திலிருந்து உன்னால் தள்ளி நிற்க முடிகிறதா? அதை விட அதனுடைய ஞாபகங்கள் உனக்கு வராமல் இருக்கிறதா? இல்லை, அந்த இடத்திற்கு சென்ற பின்னும்
உள் நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சை உன்னுடைய மனதில் எழாமல் இருக்கிறதா? இது நிச்சயமாக நாம் நம்மை பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆசையானது எப்பொழுது வேண்டுமானாலும் நம் மனதில் மீண்டும் மீண்டும் உதிக்கலாம். ஏன்னா அதனுடைய சுவை அறிந்தவன். அதை எவ்வளவு எளிதில் நிச்சயமாக விட முடியாது. இருந்தாலும் விட்டுவிட்டான் என்றால் அந்த இச்சை மீண்டும் அவனுடைய மனதில் எழாதவர் வேரோடு அதை பெயர்த்தெடுத்திருக்க வேண்டும். இதுதான் மேலோட்டமாக ஒரு சில முடிவுகள் சில நாட்கள் போகாமல் இருந்து மீண்டும் அதே கதையை தொடர்வது அப்படின்னு சொல்லிட்டு பலர் தன்னுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாங்க. இது தவறு. அதாவதுங்க, தவறு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம் கூட தவறான குணம் தான். மற்றவர்களுடைய கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவர் மனதை காயப்படுத்துவதும் ஒரு கெட்ட குணமே. பழக்கங்கள் என்று சொல்லும் பொழுது பல விஷயங்கள் இருக்க தேவையில்லாத அந்த விஷயங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விட்டால் அதிலிருந்து வெளிவருவது, இந்த மாதிரி தேவையற்ற குணங்களும் அந்த புலன் இன்பம் அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள் அந்த நேரத்தில் எவ்வளவெல்லாம் பேசக்கூடாதோ அதற்கு அளவு இல்லாமல், கோபம் வரும் பொழுது நாம் என்ன பேசுகிறோம் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அளவீடு தெரியாமல் மற்றவரை சாட ஆரம்பிக்கிறான். இதுவும் கூட துர்குணம் தான். அப்போ கோபம் முதல்ல வரக்கூடாது. அப்படி வந்தால் நிறைய பேசக்கூடாது. ஏன்னா பேசினால் நிச்சயமாக அவன் சுய நினைவில் இருப்பதில்லை. தவறான வார்த்தைகளை பிரயோகித்து சொந்தங்களை இழக்கிறான். கோபம் வருவதனால் தன்னுடைய உடல்நிலையும் நிச்சயமாக இரத்தம் கொதித்து தன்னுடைய உடல்நிலையும் சீர்குலைத்துக் கொள்கிறான். மற்றவர்களையும் காயப்படுத்துகிறான். அப்போ அதனால் ஏதாவது ஒரு விளைவு, நல்ல விளைவு இருக்கிறதா என்பதை சிந்தித்து அதிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். இதையத்தான் ஆமை தன் இந்திரியங்களை தன்னுள் இழுத்துக் கொள்வது போல என்கின்ற உதாரணத்தை கீதாச்சாரியான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 60வது ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதः இந்திரியாணி பிரம்மாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹ. அர்ஜுனா, மனிதன் நினைத்தால் அவனால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த பழக்கமானது அவனால் ஆரம்பிக்கப்பட்டதுதான். பாருங்க, நீங்க மனதால நினைக்கிறாங்க, இனிமேல் நாம் கோபப்படக்கூடாது, இந்த தீய பழக்கம் என்னிலிருந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனம் நினைத்தால் கூட மனத்தை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது இந்த இந்திரியங்கள். உங்க மனசார நிச்சயமாக எந்த விதமான கோபமும் வரக்கூடாது, தீய பழக்கங்களுக்கு நான் இனிமேல் அடிமையாக கூடாது என்று நினைத்து ஒரு ஓரமாக முடிவெடுத்து அமர்ந்திருந்தாலும் வெகு சீக்கிரம் அந்த இந்திரியங்கள் உங்களை உந்தி தள்ளி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போகும். கோபம் வந்தா பேசாம இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டு வெகு விரைவில் அந்த மனதை என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல எந்த விதமான தப்பும் இல்லையே என்று உங்களையே ஒப்புக்கொள்ள வைத்து மனதுக்கும் இந்திரியங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நம்முள் ஏற்படுகிறது. போக வேண்டாம் என்று மனம் ஒரு பக்குவ நிலையால் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் இந்திரியங்கள் அவ்வளவு எளிதில் உங்களை விடுவதில்லை. அந்த இந்திரியங்களுடைய சக்தி மனதை அசைத்து பார்க்கிறது. அப்படின்னா அவனுடைய பக்குவ நிலை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இந்திரியங்கள் தூண்டினாலும் அதற்பக்கம் மனதை செலுத்தாது. ஒரு நல்ல விஷயம் பக்கம் உங்கள் மனதை செலுத்தும் பொழுது மட்டுமே மீண்டும் அந்த தேவையற்ற ஒரு விஷயங்கள் உன்னை நெருங்காமல் இருக்கும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு அழகாக புத்திமதி சொல்ல மாட்டார். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதை அற்புதமாக இருக்க வேண்டும், இன்னும் சொல்ல போனா நிம்மதியாக இருக்க வேண்டும், அவன் சுகமாக வாழ வேண்டும். அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், மனதை எப்படி வைத்திருக்க வேண்டும்? நல்ல சிந்தனையோடு நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டும்
அவனுடைய நாமங்களை பாடிக்கொண்டும் இருக்கும் பொழுது அந்த இந்திரியங்கள் என்னதான் அந்த மனதை அசைக்க நினைத்தாலும் உன்னுடைய எண்ணத்தை என் பக்கம் திருப்பு அர்ஜுனா. பக்தர்களை பார்த்து பகவான் கிருஷ்ணன் கேட்கக்கூடியது, என் பக்கம் உன்னுடைய எண்ணம் முழுமையாக இருக்கும்போது நிச்சயமாக உன்னுடைய இந்திரியங்கள் வேறு பக்கம் உன்னுடைய மனதை திசை திருப்ப முடியாது. முதலில் இந்த உலகத்தில் அனைத்து இயக்கங்களுக்கும் நானே காரணம் என்பதை உணர் என்று பக்தர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.